Hello everyone, welcome to Anecdote with Deepramrit. நிறைய பேர் அப்ரோட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாம் நான் கொடுத்து அவங்களுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேம் வே நம்ம சேனலில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன் அயர்லாண்ட் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கான ஆன்சர்ஸாக கொடுக்குறேன். அந்த ஆன்சர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். இருக்கிறப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, I am pursuing supply chain management in Ireland. Is it good fit for me? Am I taking the right decision? So of course, yeah. So in Ireland, you have lots of scope in logistics and supply chain management. Top companies headquarters in Ireland, so where you will be having lots of opportunities. But one thing, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு இப்போ கிராஜுவேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர்ஸ் பண்ண வரீங்கன்னா, if you don't have experience, or if you're having 1 year or 2 years experience, okay, 1 year or 2 years experience, after your graduation நீங்கள் ஒரு ஜாப் பண்ணும்போது my personal advice will be, நீங்கள் ஒரு ஹை ஸ்கேல் ரேஞ்சுக்கு ஜாப் அப்ளை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 50,000 45,000 50,000 ஜாப் ரேஞ்சில் வந்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போது ஒரு ரெக்ரூட்டர் வந்து நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப் அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவளோட சேலரி ரேஞ்சில் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ வேர் யூ வில் பி ரிஜெக்டட். அப்ளிகேஷன் நீங்கள் அந்த மாதிரி 45 to 50 ரேஞ்சுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் தான் வரும். ஸோ இன் திஸ் கேஸ் நீங்கள் ஒரு வந்து 30 to 35 ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஜாப் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் பர்டிகுலர் ஃபீல்டில் there is a chance, 70% chance to get the job. Okay, so you have 1 year experience, and if you're going for that range of pay, you can gain experience for 1 or 2 years. You can learn a lot of things from your senior colleagues, where in supply chain you have lots of things, lots of skills you need to develop, like Excel, SAP, etc. So if you're having experience, உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்காது, but you need to work very hard for that. It will be very tough. Without the experience, நீங்கள் அவ்வளோ பெரிய சேலரி ரேஞ்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் recruiters will be not happy to take you to give that much money because you don't have experience, and they will not offer you 45 or 50,000 the first year. Okay, so first thing 5,000 to 30,000, 30,000 to 35,000, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைச்சா ஃபர்ஸ்ட் 1 year 2 year போங்க, போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அப்கிரேடட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். 3 years, after 3 years you can apply for the high range salary because you will be having 2 years experience, you will be learning a lot of things. ஸோ வச்சு நீங்கள் ஒரு 50,000 euros, 60,000 euros, 45,000 to 50 euros இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உள்ள ஜாப் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, பட் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பேஸ்லேருந்து போங்க. ஸோ 30 to 35 ரேஞ்சில் ஒரு 1 year ஒர்க் பண்ணுங்கள், 2 years ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமே பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல சேலரி, ஒரு செட்டில்டான லைஃப், செட்டில்டான ஜாப் அந்த மாதிரி சர்ச் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ அப்படி ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் டைம் ஜாப் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா பார்ட் டைம் அதுக்கு ரிலேட்டடான வேர் ஹவுஸில் பண்ணுங்கள். வேர் ஹவுஸில் போய் நீங்கள் ஸ்டோர் பர்சனாக இருங்க, வேர் ஹவுஸ் அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ அதுலேயே நிறைய இது இருக்குது, இன்வேர்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்குது, கூட்ஸ் அவுட்வேர்ட் அசிஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப்னால உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இதில் நீங்கள் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், வேர் யூ வில் பி ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லோக்கல் மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களே டெவலப் பண்ணிவிட்டு ஒரு 1 year 2 years டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஸ்கேல் ஜாபுக்கு போங்க. அப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு ஹை ஸ்கேல் ரேஞ்சில் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, டு பி ஆனஸ்ட் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு
ஸ்மால் ஸ்கேல் சேலரி பேஸ்க்கு போங்க, ஒர்க்குக்கு போங்க. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நிறையா அப்கிரேடட் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வித் எக்ஸல், இந்த சாப், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. நிறையா லேர்ன் பண்ணுறது இருக்குது. நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணி உங்களையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உங்களையும் நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஐஸ்கேல் ரேஞ்சுக்கு போங்க. ஓகேவா? ஃப்ரெஷராக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நான் இது வந்து இல்லை, இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ், கனடா, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வேர் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் பார்ட் டைம் இன் தி லாஜிஸ்டிக்ஸ் செக்டர். ஓகே, ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பார்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் டு ஆட் இன் டு தி ரெஸ்யூமே வேர் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எவ்ரிவேர் ஜாப் மார்க்கெட் இஸ் டவுன். நீங்கள் வந்து அந்த ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகுறீங்க, நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட்டாக உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க, உங்களோட ரெஸ்யூமே எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து உங்களோட மைண்ட் செட். எனக்கு சம்பளம் மட்டும்தான் வேணும்னா ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். நான் லேர்ன் பண்ணதை வச்சு நான் சேலரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறது. இட் வில் பி டஃப். ஸோ இன்டர்நேஷ்னல் ஜாபுங்கிறது நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டில் லாட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ நீங்கள் அவங்க கூட காம்படிட் பண்ணணும். அவங்களோட நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன டெவலப் பண்ணணுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் ரொம்ப பெரிய ஜாப் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் யூ வில் பி ரிஜெக்டட் வித் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் தான் வரும். ஸோ திங்க் ஒன்ஸ் பிஃபோர் அப்ளைங் தி ஜாப் whether you have the relevant skills for that particular job. டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கான ஸ்கில்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்புறம் ஸ்டடீஸுக்கு போய் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் ஜாப் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட், கீப் லேர்னிங். Thank you so much.